ஆண்டவர் இயேசுவினுடைய கற்பனைகளை கைக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் அளித்திருக்கிற கற்பனைகளை கை கொள்ளுகிற வேளையில் சமாதானம் பெருகும், நீதி நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அருமையாக 2 கற்பனைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவர் இயேசுவிடத்தில் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். இந்த 2 கற்பனைகளையும் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிற பட்சத்தில் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் விரும்புகிற நீதியும் வெளிப்படும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. கற்பனை என்ன? முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். நம்மை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். இந்த கற்பனைகளை கைக்கொள்ள நாம் அர்ப்பணிக்கிற வேளையில் சமாதானம் பெருகும், நீதி பெருகும். நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார், நம்மை மேன்மையாக வைப்பார்.